இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல முக்கியமான 3 டாபிக் பார்க்க போறோம். நான் எப்பவுமே ஐடிசி பத்தி பேசுவேன் இல்லையா? ஐடிசி போய் விழுந்துன்னு போய் வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அது ஒரு அதர் ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணி காட்டும். அந்த கம்பேரிசன் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல கரெக்ஷனா கிராஷாங்கிற குழப்பமான மனநிலையில இருக்கிறோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து 3வது, நான் இன்னைக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன். வாரம் நான் வாங்குற சில ஸ்டாக்ஸ் என்ன வாங்குறேன், எத்தனை குவான்டிட்டி வாங்குறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம மார்க்கெட்லேருந்து ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கு. உங்களோட கேள்வி என்ன? மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தானே இருக்கும், ஏன் காலத்துக்கு கீழே போயிட்டே இருந்தால் அப்புறம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தான் பாதுகாக்கிறது, ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனே வரலையே அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே மார்க்கெட்டில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எஸ். இன்னைக்கு தொடர்ந்து கீழே போகிறதுக்கு என்ன காரணம்னா, வார் பேனிக் மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஃபெஸ்டிவல் மாதிரியான விஷயங்களையோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தை திங்க் பண்ணுவோமா, இல்லைனா இன்னைக்கு என்ன செய்யணும் அவசர தேவைக்கு அது பார்ப்போமா? அதனால இப்போ பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ப்ராக்ரஸ்ல சொல்கிறேன். பட் இதே மாதிரி காலத்துக்கு இருக்க போகிறது இல்லை. எல்லாமே ஒரு வாய்ப்புகள் தான். ஒன்று, இது பொதுவாக வார் பேனிக்லாம் நடக்குது. அப்போ இது வார் பேனிக்னால தான் விழுதா அப்படின்னு கேட்டால் நாட் ஒன்லி வார் பேனிக். அங்கே தான் நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. பொதுவாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அக்டோபர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் மார்க்கெட் கொஞ்சம் பீக் எடுக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பீக்லாம் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஜனவரி டு மார்ச் இல்லைன்னா ஜனவரி டு ஏப்ரலில் அது கரெக்ஷன் எடுக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? அந்த அர்னிங் பர் ஷேரை விட அதிகமான பீக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வர வேண்டிய கட்டாயமும் அதுக்கு இருக்கிறதுனால, இந்த மீன் டைம் வாரம் வந்ததுனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே வர மாதிரி தெரியுது. பட் இட் இஸ் கரெக்ஷன், இட் இஸ் நாட் அ கிராஷ். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு. மார்க்கெட் கிராஷ்ங்கிறது தடுத்தே நிறுத்த முடியாத அளவுக்கு பதன்னு விழணும். அது பேர் தான் மார்க்கெட் கிராஷ். ஏற்கனவே ஹிஸ்டரி பார்த்தவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட என்எஸ்சியே லாக் ஆகிடும், ஆட்டோ லாக் ஆகிடும். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் 1 or 2 times அந்த மாதிரிலாம் ஆகும். ஆனால் இங்கே அதெல்லாம் ஆகலை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுது, அடுத்த நாள் அதை கேட்ச் பிடிக்கக்கூடிய கூட்டமும் இருக்குது. அகைன் மார்க்கெட் ஒரு கீழே விழுது, அங்கே போய் கேட்ச் பிடிக்கிற கூட்டமும் இருக்குது. இந்த மாதிரி தான் அது விழுந்துட்டு இருக்குதே தவிர ஸ்ட்ரெயிட் லைன்லலாம் விழலை. இது அப்சல்யூட்லி வார் பேனிக் பிளஸ் மார்க்கெட் கரெக்ஷன். இட்ஸ் நாட் அ கிராஷ். இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கோல்டு கூட பார்த்தீங்கன்னா வேகமாக விழுந்த மாதிரி விழுந்து டக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ ரெக்கவர் ஆச்சா? நம்மளே எதிர்பார்த்துமா ரெக்கவர் ஆகுமா, இல்லை இன்னும் கீழே போகுமா? அடிச்சடிச்சு ஆளாளுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது. அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு அந்த கேள்வியே கேட்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற ஒரே பதில் கோல்டில் மாதம் உங்கள் சம்பளத்தில் 5% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணத்தான் செய்யணும். இட்ஸ் யுவர் எட்ஜிங் டூல். இட்ஸ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கேஷாவோ நீங்கள் வைக்கிறத விட கோல்டில் வைங்க, ஃபார் பெட்டர்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக 5% ஆஃப் யுவர் இன்கம். 10,000 சம்பாதிக்கலாம், 500 ரூபாய் மாதம் ஒரு நகை சீட்டு கட்டுங்க. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா 5,000 ரூபாய் கட்டுங்க, நாட் மோர் தென் தட். ஸ்டாக்ஸில் 30% இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் 5% இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் சார் ப்ரொபோசிஷன். நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, மார்க்கெட் ஏறுது இறங்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் வேலை என்ன? கோல்டில் 5% இன்வெஸ்ட் பண்ணுறது தானே. அதை ஒழுங்கு எல்லா மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்கள், நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. யாரும் லாஸ்ட்டில் தான் இருக்க மாட்டேன். வாங்கும்போது ப்ராஃபிட்டை நினச்சி வாங்காதீங்க. அதுதான் பெரிய தவறு நம்ம பண்ணுறோம். வாங்கணும்னா வாங்குறத மட்டும் யோசிங்க. ட்ரெஸ் எடுக்கிறோம், லாபமா நஷ்டமானு பார்த்தா எடுக்கிறோம். எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தானே எடுக்கிறேன். நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி விற்க முடியும். அது மாதிரி. ஆனால் ஆர்னமெண்ட்டில் அந்த மைனஸ் இல்லை. பட் ஸ்டில் அது உங்கள் ஆர்னமெண்ட்டாக இருந்ததுன்னா லைஃப்பில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்கம் டேக்ஸில் நாளைக்கு ஒரு எமர்ஜென்சின்னு விற்றா கூட நேரடியாக இன்கம் டேக்ஸ் இம்பாக்ட் இருக்காது உங்களுக்கு. ஆனால் பீஸ் எல்லாம் விற்றீங்கன்னா 30% ஸ்லாபில் ஒரு வேளை ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா அகைன் இதுக்கும் சேர்த்து 30% ப்ராஃபிட்டில் டேக்ஸ் கட்டணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஐடிசி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1ஆம் தேதி, அதாவது என்னைக்கு எக்ஸாக்ட்லி ஜனவரி 1ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு 400 rupeesக்கு மேலே இருந்த ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் 350 ரூபாய்க்கு விழுந்து, அப்புறமா காலத்துக்கு காலம் அது 25 ரூபா 325 ரூபா அப்படி இல்லாமல் கூட போய் நின்றுது பிஃபோர் வார். ஓகே, அதை சூழ்நிலையில் நான் சொன்னேன் இந்த நேரத்தில் ஐடிசியை போய் கன்சிடர் பண்ணுங்க. ஐடிசி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃபேண்டசி கம்பெனியில், ஸோ தட் நீங்களாம் போய் 350 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் அது பெருசாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் அது வாய்ப்பு இல்லை. பொறுமையாக எல்லா கம்பெனி மாதிரி அதுவும் பொறுமையாக வளரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் அன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், 350 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம். 350 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் ப்ரைஸ் போட்டிருக்கேன். அன்றைக்கி நான் அசோக் லேலண்டையும் ஸ்டேட் பேங்க்கையும் அதே 50,000 ரூபாய்க்கு, அதாவது ஐடிசியில் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான். ஐடிசியில் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி 50,000 ரூபாய் அசோக் லேலண்ட், 50,000 ரூபாய் ஸ்டேட் பேங்க். இப்படி நான் 3 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் காட்டுறேன்னு சொன்னேன். இப்போ ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன் பாருங்கள். அன்றைக்கி நான் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கினேன்? ஐடிசியில் 286 ஷேர்ஸ் வாங்கினேன். அந்த 286 ஷேர் ஒன்று. அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா 265 ஸ்டாக்ஸும், ஸ்டேட் பேங்க் 50 ஷேர்ஸும் நான் வாங்கியது 998 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா
290 ரூபாய் இருக்குது நம்மளுடைய ஐடிசி. எவ்வளோ? 290 ரூபாய். அசோக் லேலண்ட் 200 ரூபாய்க்கு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 156 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா 1200 சில்லற வரைக்கும் மேலே போயிட்டு 1250 ரூபாய்க்கு போயிட்டு திருப்பி ரிவர்ஸில் வந்து இன்னைக்கு 992 ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஐடிசியில் டைரெக்டாக எனக்கு 17% இந்த இல்லஸ்ட்ரேஷனில் மைனஸாக காட்டுது. ரெண்டாவது 50,000 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன், அசோக் லேலண்டில் போட்டிருக்கேன். அதில் எனக்கு 17% லாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு 1% லாஸ். நான் இதை ஆவரேஜ்லாம் பண்ணலை, அப்படியே தான் வச்சிருக்கேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிறதுனால ஓவரால் நான் வந்து அதர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அந்த பணம் 9% எனக்கு லாஸில் இருக்குது. ஐடிசியில் டைரெக்டாக 17% லாஸில் இருக்குது. என்னைக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மார்க்கெட் விழுந்தது தான் சொல்கிறேன். ஐடிசி அன்றைக்கி விழுந்தது பாருங்கள் 350. அதுலேருந்தே எனக்கு 17% லாஸில் தான் நான் இன்றைக்கி இருக்குங்கிறத உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எனிவே இது இப்படியே இருக்காது, காலத்துக்கு காலம் இது மாறும். எப்போ மாறுதுங்கிறதெல்லாம் நம்ம வர அக்டோபர் வரைக்குமே இதை நான் அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? மாதம் இந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட். இப்போ நான் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வாங்கின சில ஸ்டாக்ஸ், அதாவது இன்றைக்கி நான் வாங்கின சில ஸ்டாக்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வாங்கின முதல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐடிசி. நானே உங்களுக்கு சொல்லிவிட்டு நானே ஐடிசி வாங்கன்னு பார்க்குறீங்களா? எஸ், 11 குவான்டிட்டியில் ஐடிசி நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பெட்ரோநெட் எல்என்ஜி வந்து 50 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸில்? 248 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். டைட்டன் பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். எவ்வளோ? 3934 ரூபாய்க்கு 2 டைட்டன் வாங்கியிருக்கேன். ஐசிஐசியுமே பார்த்தீங்கன்னா சரி வாங்குவோமே அப்படின்னு ஒரு 5 ஸ்டாக், ஏன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அதை நான் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா 1206 ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிது. வேறு 5 ஸ்டாக் தான் வாங்கினேன். அசோக் லேலண்ட் என்ன பண்ணேன்னா ஒரு 50 ஸ்டாக் வாங்கிட்டேன். அசோக் லேலண்ட் 159 ரூபாய்க்கு 50 ஸ்டாக் வாங்கிட்டேன். இல்லை, இப்போ நம்ம பேசின சில விஷயங்களே தான் திருப்பி ரிப்பீட் ஆகுதுங்க, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. கன்சிடர் 5 சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு கன்சிடர் 5 கொடுத்துருந்தேன்ல, அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபைனான்ஸ் வருது. எல்என்டி ஃபைனான்ஸ் ஒரு 50 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். இது எல்லாமே இன்றைக்கி நான் ஆர்டர் போட்டு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே வாரம் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன மீகர் அமௌண்ட்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன டேக் வேணால் இது நாளைக்கு போய் நீங்கள் வாங்குங்க அப்படின்னோ இல்லை இதெல்லாம் விற்றுருங்க, அதெல்லாம் கிடையாது. டோன்ட் கெட் இன் டு த ரெக்கமெண்டேஷன் பாயிண்ட். நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் இல்லையா அந்த சைடில், அதனால் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். நான் இப்போ சொல்ல வந்த சில பாயிண்ட்ஸ், இந்த மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸு, அடுத்து ஐடிசி கம்பேரிசன், நான் வாங்கின சில ஸ்டாக்ஸை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்யூனிட்டியில் தொடர்ந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டேன். அது ஒரு வேலை கிடைக்கலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி க்ரெடென்ஷியல் ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்தராக ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பாருங்கள், டீட்டெயிலிங்காக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுக்கறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வரதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.